கொடுக்கா புளிக்கான்னு ஒன்று இருக்குது, நாவல் பழம்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரோட்லேயே கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் மரத்துலேருந்து கீழே அப்படியே விழும், அதை எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிட்டிலேருந்து வெளியில் போனால் தான் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா வண்டிகளில் விற்கிறாங்க. இந்த சின்ன பழம் என்றைக்குமே பெட்டர். பட் பெரிய பழமும் நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இது நாக்கு பல்லு எல்லாமே கொஞ்சம் வயலட் ஆகும், அதை பற்றி பயப்பட வேண்டாம். இது நேச்சுரல் கலர் தான். இது மறுநாள் காலையில் நீங்கள் பல்லை தேய்ச்சா அது போயிடும். இது யார் யார் சாப்பிட்லாம்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சிறிய அளவு சாப்பிட்லாம். அந்த தோலையும் எடுத்துடணும், விதையும் எடுத்துடணும். நாகப்பழம் அந்த காலத்தில் சின்னதாக ரவுண்டாக இருக்கும், வயலட் கலரில். பட் இதிலேருந்து ஜூஸ் பண்ணுறாங்க. அது நிச்சயமாக டயபெட்டிஸ் இருங்க சாப்பிடக்கூடாது, நார்மல் பீப்புள் சாப்பிட்லாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் 2 ஃப்ரூட்டை பற்றி பேச போகிறோம். கொடுக்கா புளிக்கான்னு ஒன்று இருக்குது, நாவல் பழம்னு ஒன்று இருக்குது. கொடுக்கா புளிக்கா நார்மல் ட்ரெடிஷ்னலாக நம்ம முருங்கைக்காய் மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்றது தான். இது ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அது மேலே சின்ன சின்னதாக பாட்ஸ் இருக்கும். அந்த பாட்ஸ்குள்ளே வெளியில் பச்சை கலராக இருந்தால் இன்னும் பழுக்கலைன்னு அர்த்தம், வெளியில் பிங்க் கலராக இருந்தால் பழுக்க ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம். இதை உரிச்சா உள்ள ஒயிட் கலர் வரும். ஒயிட் கலர் கூட நீங்கள் பிரிச்சேன்னா உள்ள கருப்பு கலர் சீடு கிடைக்கும். இது நேச்சுரலாக சவுத் இந்தியாவில் வளரக்கூடிய, அதுவும் பேசிக்காக தமிழ்நாடுல வளரக்கூடிய ஒரு மரம். இது அந்த காலத்தில் வீட்லேயே இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவிலேயே இருக்கும். ஸோ எல்லாரும் இதை பிரித்து சாப்பிடுவாங்க. இது யார் யார் சாப்பிடலாம், இதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். இது பேசிக்காக டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஸ்வீட் ஆகும். பட் 2 டேஸில் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா இது உடனே கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரைப் ஆகிற டைமில் க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு ஒரு நாளில் ரெட் ஆகி உள்ளே எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும், அது வெளியில் தோல் தான் மாறும். இது உடனே சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் துவர்ப்பு டேஸ்ட், நம்ம பச்சை கலராக எடுக்கிறது. பட் ஆஸ் அது பழுக்கரிச்சு இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட் இது லோ கிளைசிமிக் ஃப்ரூட் தான். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சிறிய அளவு சாப்பிடலாம். அந்த தோலையும் எடுத்துடணும், விதையும் எடுத்துடணும், அப்போ தான் நம்ம சாப்பிடணும். பட் இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்ற ஃப்ரூட்ஸ் மாதிரி இதில் கொஞ்சம் மெக்னீஷியம், செலீனியம் ப்ளஸ் கொஞ்சம் உங்களுக்கு பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதனால இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப லோ கேலரினால இது வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்க, ஒபேஸாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட சாப்பிடலாம். இது உரிக்க கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரூட் அண்ட் இது ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்த ஃப்ரூட். அடுத்தது நாகப்பழம். நாகப்பழம் அந்த காலத்தில் சின்னதாக ரவுண்டாக இருக்கும், வயலட் கலரில். இந்த வயலட் கலர் ஆயிடுச்சுன்னா இது பழுத்துடுச்சு. இதை சாப்பிட்டிங்கன்னா உள்ள பெரிய கொட்டை இருக்கும், க்ரீனிஷ் வயலட் கலரில் இருக்கும், க்ரீன். அப்பப்போ சில இடத்துல இந்த நாகப்பழம் ஒட்டிகிட்டு இருக்கும். இது ரெகுலராக சாப்பிடுவோம். அண்ட் இது சாப்பிட இந்த டைமில் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் நிறைய கிடைக்கும். இதை சாப்பிட ரொம்ப தொண்டை கட்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இது நிறைய சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதோட இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற சீடை காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதில் நிறைய ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரூட்டில் விட்டமின் சி இருக்குது, நல்ல ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஏன்னா இது பர்பிள் கலரில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரூட் அண்ட் லோ கேலரி அண்ட் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி.
இப்போ கிடைக்கிற ஃப்ரூட் வந்து நீளமாக இருக்கு, பெருசாக இருக்கு, அண்ட் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. ஸோ இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. அந்த காலத்தில் டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு சொன்னதுனால இதையும் எல்லாரும் சாப்பிட்றாங்க. பட் இதில் ஸ்வீட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, கேலரியும் ஜாஸ்தியாக இருக்குது. இது சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் அந்த பல்ப்புன்னு சொல்லுவோம், அதாவது அந்த பசை இதில் நிறைய இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற விதை சின்னதாக இருக்குது, பழம் பெருசாக இருக்குது. ஸோ நிறைய பழ சத்து இருக்குது அதில். பட் இது வந்து நார்மல் பீப்புளுக்கு நல்லது. பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பெரிய நாவல் பழத்தை சாப்பிட முடியாது. ஏன்னா இது நாகப்பழம், நாவல் பழம், இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக கிடைச்ச அந்த சின்ன பழம் தாராளமாக சாப்பிடலாம். பட் இதுலேருந்து ஜூஸ் பண்ணுறாங்க, அது நிச்சயமாக டயபெட்டிஸ் இருங்க சாப்பிடக்கூடாது. நார்மல் பீப்புள் சாப்பிட்லாம். இப்போ அந்த சின்ன பழத்துலேருந்து ஜூஸ் பண்ணால் இது வந்து கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. பெரிய பழம் ஸ்வீட்டாகவே இருக்கும், ஸோ அதில் சர்க்கரை போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூஸ்வலாக ஜூஸ்னால் நிறைய சர்க்கரை போட தான் போடுவாங்க. அடுத்து ஜூஸ் பண்ணுறதே தோலை வடிகட்டிடுவாங்க. இந்த தோலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா வெளி தோலில் தான் நார் சத்து இருக்குது. நார் சத்து நம்ம எடுக்க எடுக்க மலச்சிக்கல் தவிர்க்கலாம். இது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல். பட் பெரிய ஃப்ரூட்டில் சுகர் கண்ட்ரோல் இல்லை, ஏன்னா நிறைய அதில் சர்க்கரை சத்து இருக்குது. வேற சின்னதாக இருக்கிறது நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஸோ நார் சத்து, மலச்சிக்கல், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ரொம்ப காமன். அண்ட் அதனால பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வந்துடுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த பழம் நல்லது. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரோட்லேயே கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் மரத்துலேருந்து கீழே அப்படியே விழும், அதை எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சிட்டிலேருந்து வெளியில் போனால் தான் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா வண்டிகளில் விற்கிறாங்க. இந்த சின்ன பழம் என்றைக்குமே பெட்டர். பட் பெரிய பழமும் நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இது நாக்கு, பல்லு எல்லாமே கொஞ்சம் வயலட் ஆகும், அதை பற்றி பயப்பட வேண்டாம். இது நேச்சுரல் கலர் தான். இது வந்து மறுநாள் காலையில் நீங்கள் பல்லை தேய்ச்சா அது போயிடும். ஸோ இது பயப்பட வேண்டிய ஒன்றும் விஷயம் கிடையாது. இது ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை, இதனால நம்ம ஹெல்த்துக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நேச்சுரலாக இந்த மாதிரி வயலட் கலர் வரைச்சி இதில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டில் கூட ஆரஞ்சு கேரட் மாதிரி பர்பிள் கேரட் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. பட் இது நேச்சுரலாகவே இந்த ஃப்ரூட் வந்து வயலட் கலர். எப்படி நம்ம வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்கோ, அது வெளியில் வயலட், உள்ளே வந்து ஒயிட்டு. பட் இது வந்து ஃபுல்லாகவே வயலட், தோலும் வயலட், உள்ளே இருக்கிறதும் ஒரு பிங்கிஷ் வயலட்டாக தான் இருக்கும் அந்த பழம். உள்ளே நீங்கள் கட் பண்ணி பார்த்தா கூட இது ரொம்ப நல்லது. பட் யாருக்கு அடிக்கடி காஃப், கோல்டு வருமோ இவங்க எப்பாவது 1-2 சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா நிறையா சாப்பிட்டா இது யூஸ்வலாக தொண்டை கட்டி காஃப் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதை க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டர் குடிச்சிடுங்க. அண்ட் அந்த தொண்டை கட்டுறா மாதிரி இருந்தால் உப்பு போட்டு கார்கிள் பண்ணிடுங்க. அப்போ இது வந்து காஃப், கோல்டு வராத ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கா புளிக்காய் நாவல் பழத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்.